எங்க அம்மா ஆசைப்படி கீர்த்தியும் வந்துட்டா நல்லா இருக்கும். ஆஹா, ஒரு குடும்ப விழாவை மாதிரி ஒரு மிகப்பெரிய கைத்தல். லெட்ஸ் வெல்கம் ஆக்ட்ரஸ் கீர்த்தி பாண்டியன். உந்தன் கை வீசிடும் ஒரு ஜாடை ஏதே தோட்டத்தில் வீசுதே, தாண்டிடும் ரயில் பாலங்கள் என் பூமி முடிந்து விடுதே. எனக்கு தெரிஞ்சு இது கோடியில சிலர் கிடைக்கிறது தான். அப்பா அம்மா கையாலே வந்து ஒரு விருது வாங்குறது ஒரு மிகப்பெரிய கைத்தல் கொடுங்க அசோசியேஷனுக்கு. உண்மையாவே நான் எதிர்பார்க்கல. எனக்கு கீர்த்தி வரதே தெரியாது, அப்பா அம்மா வரது சத்தியமா எனக்கு தெரியல. பிஹைண்ட் வுட்ஸ் ஒன்று இருக்கு நீங்க இதானா அது. தேங்க்யூ. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எனக்கும் ஆடியன்ஸ் அண்ட் மக்கள் எங்கள் அப்பா அம்மா யாருன்னு பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிற ஒரு தருணமாக நான் நினைக்கிறேன். அப்பா ஏமா பேச மாட்டாங்க? என் மேலே கோவமாப்பா? உங்களை போன்ற அன்பு உள்ளங்களின் பாராட்டு பெற்ற மகன் என்று வாழ்க வளர்க. இது ஒரு பெரும் பாக்கியம் தானே. உங்கள் மக கீர்த்தி பாண்டியன் அக்காவை பற்றி என்ன ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? எங்கேயும் சொல்லாத ஒரு விஷயம். சொல்லாத விஷயங்களா? வரும்போது கேஸ் ஆஃப் பண்ண மறந்துட்டாங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க. சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டா, நான் சொல்லலை. சொல்லுங்க அக்கா, பர்மிஷன் கொடுங்க. என்னக்கா சொல்லுங்கம்மா. கீர்த்தி வந்து மருமகள் மட்டுமில்ல, எங்களோட மகள் தான். இன்னொரு பொண்ணு எங்கள் வீட்டுக்கு ஒரு ஸ்வீட் அடிஷன். ரொம்ப சந்தோஷமான ஒரு பெருமையான ஒரு அடிஷன். எங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சமான ஒரு பொண்ணு. அக்கா நீங்கள் சொல்லுங்கள். அண்ணன் வந்து போர் தொழிலுக்கு விருது வாங்கியிருக்காரு. அடுத்த வருஷம் ப்ளூ ஸ்டாருக்கு வாங்குவார். ஸோ போர் தொழில் எனக்கு ஆஃப்கோர்ஸ் ரொம்ப ப்ரௌடாக இருக்கேன். நான் அவரோட ஒரு ஜேர்னி நான் நிறைய பார்த்துருக்கேன். இந்த ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸில் விக்ட்ரி, ஃபெயிலியர், ஃபால் டவுன், திருப்பி அதுலேருந்து எந்திரிச்சு வரது. ஸோ அந்த கான்ஸ்டன்ட் நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட் அவருக்கு இருந்திருக்கு. ஸோ அந்த விதத்தில் இந்த மாதிரி ரெக்கக்னிஷன் எல்லாம் இஸ் அ பிக் டீல். ஸோ வெரி ப்ரௌட். நீங்கள் லக்கி சாமே சொல்லலாம். ஏன்னா கல்யாணம் பண்ணால் எல்லாம் அனிமூன் தான் போவாங்க. கல்யாணம் பண்ணால் அவ்வளோ அவார்ட் ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்காரு அண்ணன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு மிகப்பெரிய லக்கி சாம் அவருக்கு. அம்மா நீங்கள் சொல்லுங்கம்மா, உங்கள் பையனுடைய வெற்றியை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது உங்களுக்கு? எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க? ஜென்ரலாக ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயந்தான். ஒவ்வொரு வருஷமும் பிஹைண்ட் வுட்ஸ் அவார்ட் ஃபங்க்ஷன் நான் பார்ப்பேன். நன்றி பிஹைண்ட் வுட்ஸ். ஏன்னா இந்த வருஷம் இந்த அவார்ட் பட்டியலில் என் பையனோட பேர் வருதா அப்படின்னு. ஏன்னா அதுக்கு நிச்சயமாக அவனுக்கு தகுதி இருக்குன்னு ஒவ்வொரு வருஷமும் நான் நம்புவேன். இந்த வருஷம் நீங்கள் அவார்ட் கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸ்கூல் படிக்கும்போது அண்ணன் வந்து இந்த கண்ணாடி முன்னாடி நடிச்சுலாம் பார்த்து அந்த ஆக்டர் ஆகணும்னு ஒரு ஆசையில் அந்த மாதிரிலாம் பண்ணி அடி வாங்கியிருக்காரு அவங்கள்ட்ட? அந்த மாதிரி பண்ணி அடி வாங்கினது இல்லை. அடி வாங்கியிருக்காரு, பட் அதுக்கு இல்லை. அடிக்கிறதெல்லாம் அப்பா, நைட்டு வந்து அணைக்கிறது அம்மா. பேச்சு அம்மா, வீச்சு அப்பாவா? ஆமா. சூப்பர்.